ஹாய் எவ்ரிவான். இன்று கொழும்பில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார், ராணுவம், தீயணைப்பு படையினர் முயற்சி செய்திருந்தாலும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தற்பொழுது ஹெலிகாப்டரின் உதவியும் நாடப்பட்டுள்ளது. 12 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையிலும் இதுவரைக்கும் இந்த தீயினை கட்டுப்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்தின் 1ஆம் குறுக்கு தெருவிலே பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அங்கே அமைந்துள்ள மின்னுபகரணங்கள் விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றின் கட்டடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த கட்டடத்தின் 4வது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து அந்த கட்டடம் முழுவதும் பரவியுள்ளது. அதே போன்று அதற்கு அருகாமையில் உள்ள ஏனைய கட்டடங்களுக்கும் பரவும் அபாயம் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் போலீசார், ராணுவம், தீயணைப்பு படையினர், பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து இந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்ட நிலையிலும் கொழும்பின் 12 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையிலும் இந்த தீயினை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தற்பொழுது ஹெலிகாப்டரின் உதவியும் நாடப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரின் ஊடாக மேற்பரப்பில் உள்ள தீயினை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. என்றாலும் ஏனைய கட்டடங்களுக்கு பரவுவதில் இருந்து இந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்காகவே முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகின்றது. அதே போன்று இந்த பிரதேசங்களுக்கு பொதுமக்கள் இந்த தீயினை பார்வையிடுவதற்காகவோ அல்லது ஏனைய தேவைகளுக்காகவோ வருகை தர வேண்டாம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீயினை கட்டுப்படுத்துவதற்கு இடைஞ்சலாகவும் அதே போன்று இந்த தீ விபத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமே இவ்வாறு மக்களிடம் வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பதிவு செய்யப்படும் வரைக்கும் தீ கட்டுப்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது. விரைவில் இந்த கட்டடத்தில் இருந்து இந்த தீ பரவல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.